ஜீ தமிழில் வாரிசு சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அடைகிற ஒரு சீரியல் தான். ஸோ இதில் ஜனா அம்மாவாக நடிக்கிறவங்க தான் ஹரிதா அவர்கள். இவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஹரிதா வந்து நிறைய சீரியல்ஸில் வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அத்தை, அம்மா, சித்தி இந்த மாதிரி ரோல்ஸ் தான். ஆக்சுவலாக ஹீரோயின் ரோல் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கேப் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேப்புக்கு அப்புறம் திரும்ப வரக்குள்ள அவங்களுக்கு டைரக்டாக வந்த ஒரு ரோல் வந்து அத்தை ரோல் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஃபேமானது வந்து செம்பருத்தி சீரியலில் அகிலாண்டேஸ்வரி கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, நம்ம தமிழ் செம்பருத்தி சீரியலில். அது போல் தெலுங்கில் வந்துட்டு தெலுங்கு வெர்ஷனில் இவங்க தான் அந்த அகிலாண்டேஸ்வரி கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலயமா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ரொம்பவே போல்டான ஒரு கேரக்டர் தான் இப்போவும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாரிசு சீரியலில். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தானாக வர்றதா, இல்லை நீங்கள் அதுக்கான வந்து முயற்சியில் வந்து ஈடுபட்டு காத்திருந்து செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு வந்து கேட்டதற்கு, இந்த ரோல்லாம் வந்து தானாக அமையிறது தான். அண்ட் அது மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறது, வரதெல்லாம் பண்ணுற அந்த மாதிரி வந்து இல்லாமல் எனக்கு அந்த ஒரு ரோல் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் நான் அந்த ரோலை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்ட் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் பண்ணி அதை கொஞ்சம் எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றத வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஜனாமா கதாபாத்திரம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும், வாரிசு சீரியல் எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.